அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சுனாவால் கொண்டு வரப்படுகின்ற சட்டங்கள். உண்மையிலே அர்ச்சுனா என்ற ஒரு தனி மனிதன் கடந்த சில மாதங்களுக்குள்ள மக்கள் மத்தியில் பிரபலியமாக இருக்கின்றார். அந்த விடயம் உலகம் அறிந்த விடயம். பலர் சில நேரம் அறியாமலும் இருக்கலாம். அர்ச்சுனா என்பவர் சாவகச்சேரி பிரதேசத்தில் சாவகச்சேரி மருத்துவமனையில் ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதாக அவர் கூறியதை அடுத்து அவர் மக்கள் மத்தியில் பிரபலியமாக இருந்தார். இதன் பின்னணியில் சாவகச்சேரி மற்றும் மன்னார் போன்ற பிரதேசங்களில் மருத்துவமனை சம்பந்தமான கருத்துக்களை வெளியிட்டு அவர் பல்வேறு சட்ட சிக்கல்களுக்குள்ள சிக்கியிருந்தார். மன்னார் மாவட்டத்தில் நடைபெற்ற சர்ச்சையில் மன்னார் மாவட்ட மருத்துவமனை சம்பந்தமான பிரச்சனைகளோட தலையிட்டதன் விளைவாக அவர் அங்கு மன்னாரில் இடம்பெற்ற மருத்துவ தவறு சம்பந்தமான தகவல் எடுக்க சென்ற போது அங்கும் அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு 3 நாட்கள் சிறை வைக்கப்பட்டிருந்தார். இதன் பின்னர் சாவகச்சேரி சம்பந்தமான கருத்துக்கள் ஊழல் மோசடிகள் சம்பந்தமான கருத்துக்களை வெளியிட்டு அந்த சட்ட சிக்கல்களிலும் அவர் சிக்கப்பட்டு 13 நாட்கள் ஏறக்குறைய 13 நாட்கள் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இதன் பின்னர் மிக குறுகிய காலத்தில் தான் அவர் தேர்தல் வேட்பு மனுக்களை சமர்ப்பித்து அதன் பின்னர் அவங்க 9 உறுப்பினர்களை தெரிவு செய்து மிக குறுகிய காலத்தில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 20,000 மக்களினுடைய வாக்குகளை பெற்று இதுவரை வரலாற்றில் சுயேட்சை குழு, அதாவது இலங்கை வரலாற்றில் சுயேட்சை குழு ஒன்று அதிகூடிய வாக்குகளை பெற்று அந்த குழு உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்றத்துக்கு சென்ற சாதனையை அர்ச்சுனா ராமநாதன் தான் முதலாக பெற்றுக்கொண்டிருக்கின்றார். உண்மையில் இது ஒரு கிண்ண சாதனையாகத்தான் கருதப்படுகின்றது. இந்த பின்னணியில் அர்ச்சுனா ராமநாதன் ஆரம்ப காலங்களில் சிறு தான் வேலை செய்த வேலைத்தலங்களில் காணப்பட்ட ஊழல்கள் சம்பந்தமான கருத்துக்களை வெளியிட்டு அதன் பின்னர் இன்று பாராளுமன்றத்தில் சென்றிருக்கின்றார். பாராளுமன்றத்திலேயே கூட அவர் சில களியெடுப்புகளை மேற்கொள்ளப் போவதாகவும் மாற்றியமைக்கப் போவதாகவும் முதல் நாளில் அன்றே அவர் சில விடயங்களை செய்திருக்கின்றார். உண்மையில் இது பல விமர்சனங்களுக்கு உட்பட்ட போதும் தற்போது பாராளுமன்றத்தில் இருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதாக கூட இது மாறி இருக்கின்றது. உதாரணமாக பாராளுமன்றத்தில் இதுவரை காலமும் தொலைபேசிகளை பயன்படுத்தி சுய காணொலிகளை எடுக்கலாம் என்ற பிரச்சனைகள் இல்லாதிருந்தது. அது யாராலும் எடுக்கப்படவும் இல்லை. அது சம்பந்தமான பிரச்சனைகளும் எழவில்லை. ஆனால் அர்ச்சுனா முதலாக பாராளுமன்றத்துக்கு தெரிவாகிய முதல் நாளில் அன்றே அவர் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் லைவ் வீடியோண்ட பாராளுமன்றத்துக்குள்ளிருந்து செய்தார். இதன் பின்னணியில் பாராளுமன்றத்தில் சில பிரச்சனைகள் எழுந்தன. அதன் பின்னர் சிங்கள ஊடகங்கள் அவர் பற்றிய கருத்துக்களை வெளியிட்டு அவர் மேலும் இலங்கை அதாவது ஆரம்ப காலங்களில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மத்தியில் பிரபலியமாக இருந்த அர்ச்சுனா என்பவர் இலங்கை தேசத்துக்கே பிரபலியமாகி மூவின மக்களும் அவரை திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலான அவருடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. இதன் பின்னணியில் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த சட்டம் சம்பந்தமாகத்தான் நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். உண்மையில் இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பெல் ஐக்கோனை அமர்த்துகின்ற போது தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சரி, நாங்கள் காணொலிக்குள் பயணிப்போம். அர்ச்சுனாவால் நடந்த சட்டம், அதாவது சட்ட மாற்றம் என்ன என்பதை நாங்கள் இனி பார்க்க போகின்றோம். அதாவது பாராளுமன்றத்தில் காணொலிகளை பயன்படுத்தவோ காணொலிகளை எடுக்கவோ அல்லது லைவ் காணொலிகளை எடுப்பது தடை விதிப்பது சம்பந்தமாக அங்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளை கைபேசியில் ஒலிப்பதிவு செய்யவோ நேரடியாக ஒலிபரப்பவோ முடியாது என சட்டம் கொண்டு வரப்போவதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் ரொஷானி குணதீர தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நாடாளுமன்ற முதல் நாள் அமர்வின் போது நடந்து கொண்ட விதம் பற்றி கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நாடாளுமன்ற நிலையியற் கட்டளைகளின் பிரகாரம் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை கைபேசியில் ஒலிப்பதிவு செய்வதோ நேரடியாக ஒலிபரப்புவதோ பொருத்தமற்றது
என்ற விடயம் நாடாளுமன்ற நிலைய கட்டளைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளை கைபேசியில் ஒலிப்பதிவு செய்வதோ நேரடியாக ஒலிபரப்புவதோ தடை செய்யப்பட்டுள்ளது என திருத்தம் கொண்டு வரவுள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இனித்தான் அவர்கள் சட்டம் கொண்டு வர போகிறார்கள். அதாவது அது அர்ச்சுனாவால் இந்த சட்டம் கொண்டு வரப்பட போகிறது. உண்மையிலே அர்ச்சுனாவால் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட போகிறது என்றால் அது ஒரு நன்மையாகத்தான் இருக்கும். இதைவிட இன்னும் பல சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். லஞ்சங்கள், ஊழல்கள், மற்றுகின்ற ஏமாற்று வேலைகள், மோசடிகள் போன்றன இலங்கை முழுவதும் மலிந்து காணப்படுகின்றன. அண்மையில் கூட இங்கே அதாவது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பல இளைஞர்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு கூட்டிச் செல்வதாக கூறி முகவர்கள் மூலம் அவர்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு கூட்டிக் கொண்டு செல்லாமல் அதாவது விசிட்டிங் விசாவை கொடுத்து அவர்களுக்கு அந்த மொழி விளங்காததன் அடிப்படையில் அவர்களை கொண்டு சென்று ரஷ்யா நாட்டில் உள்ள இராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஒரு மிக மோசமான துன்பகரமான செய்தித்தளங்களில் பரவுகின்றன. உண்மையில் இதெல்லாம் மோசடிகள். இந்த மோசடிகள் இது உண்மையில் ஒரு மக்களை கடத்துகின்ற ஆழ்கடத்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு எதிராகவும் பல்வேறு கடும் சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். இதைவிட துறை சார்ந்த ரீதியில் மக்களுடைய மருத்துவம், கைத்தொழில், விவசாயம் மற்றும் மீன்பிடி, இதைவிட கல்வி, அதாவது சமூக சேவை அமைப்புகள், செயலக அமைப்புகளிலும் பல்வேறு முறைகேடுகள், குளறுபடிகள், ஏமாற்று வேலைகள், லஞ்சங்கள், ஊழல்கள் மலிந்து காணப்படுகின்றன. எனவே அர்ச்சுனா ராமநாதனுடைய இனிவருங்காலங்களில் இவற்றுக்கான புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்கும் அவருடைய கருத்துக்கள், அவருடைய செயற்பாடுகள் அடிவாரங்களாக இடப்பட வேண்டும் என்பது எல்லோருடன் விருப்பமாகும்.